புள்ளி விவரங்களை எல்லாம் நம்முடைய அப்ரஹாம் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் இந்த திட்டங்களின் மூலமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம். அதுவும் இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலைஞருடைய வழியிலே இந்த உயர்கல்வி, ஆரம்ப கல்வி என்றால் பெறுவதற்கான உயர்கல்வி என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்தான் கல்லூரிகள்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞருடைய காலத்தில் தான். அதுதான் அதே வழியிலே இன்று அண்ணா கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால்தான் இந்த கல்லூரி கல்வி, உயர்கல்வி வளர வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அப்ரஹாம் அவர்கள் சொன்னதைப் போல புதுமை பெண் திட்டம், அதுவும் இந்த ஆரம்ப பள்ளிகளிலே அரசு கிராமப்புறத்து மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தார் போன வருஷம் வரல. இப்போ இந்த வருஷம் இந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட்லேருந்து அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கும் உயர்வளிக்கின்றால் அவர்களுக்கும் தமிழ் புதல்வர் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இது அரசு பள்ளிகளிலே மட்டுமல்ல, சிறுபான்மையினர், மைனாரிட்டி ஸ்கூல்ஸ், சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளிகளிலே படிக்கிற மாணவர் மாணவிகளுக்கும் இந்த சலுகைகளை விரிவாக்கி இருப்பவர்கள் நம்முடைய முதலமைச்சர். இதெல்லாம் எதுக்காக? உயர்கல்வி வளர வேண்டும், படிப்பவர்களை எண்ணிக்கை வளர வேண்டும். நான் அடிக்கடி எப்பொழுதும் சொல்றது உண்டு, இதை பார்த்தா விழிப்புணர்வு. அதைத்தான் நம்முடைய அப்ரஹாம் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். இங்கே சமநீதி, சமூக நீதி, எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதுதான். ஏதோ அரசியலுக்காக அல்ல, இந்த எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். அதைத்தான் அவர் சொன்னார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்து விளங்குகிறது, தனித்து விளங்குகிறது என்று சொன்னால் இந்த கொள்கை பிடிப்பின் காரணமாக, கல்வியிலே வளர்ந்திருப்பதன் காரணமாக. ஆக இந்த பொறியியல் படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாம், நீங்கள் இவ்வளவு மாணவிகள் படிக்கிற பொழுது நான் தற்ற மகிழ்ச்சியடைகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.